நிதானிக்க தெரியாம அந்த சொற்ப அஜாக்கிரதை, ஒரு சின்ன அஜாக்கிரதை வேதம் சொல்லுது. இவர் போறாரு, வீட்டில் சாப்பிட்றாரு, சாப்பிட்டு முடிக்கவே அந்த வயதான தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. நான் உன்கிட்ட என்ன ஆண்டவர் சொன்னாரு, நீ ஏன் கீழ்ப்படியல பாரு, நீ போற வழியில என்ன நடக்கும்னு பாருங்க. போற வழியில ஒரு ஆபத்து அந்த சின்ன இளம் தீர்க்கதரிசி சிங்கத்தினாலே கொல்லப்படுவார். அப்போ நம்ம நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பேரை சொல்லி கூட வரலாம். ஆனா அங்க நம்ம எப்படி இருக்கணும்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா தான் இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிலருடைய வாழ்க்கை அழிந்து போகிறதற்கு காரணமே யாரால அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரியவர்கள் என்று அந்த போர்வையில வருகிறவர்களால எத்தனையோ பேர் அழிஞ்சு போயிருக்காங்க. எத்தனையோ பேர் அதான் கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒன்று சொன்ன உடனே அப்படியே உடனே நம்பிடுறது. உனக்கு பிசாசு இருக்குன்னா நம்பிடுறது, செய்வன் இருக்குன்னா நம்பிடுறது, உனக்கு அப்படிப்பட்ட கட்டு இருக்குன்னா உடனே நம்பிடுறது. உனக்காக அப்படி பண்றேன் இப்படி பண்றேன், நான் ஒரு 7 நாள் உபவாசம் போடணும், உனக்காக அந்த அந்த செய்வனையை நான் எடுப்பேன். எதை சொன்னாலும் ஆராய்ஞ்சு பார்க்காம ஜாக்கிரதை இல்லாம நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதனால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். அதனால ஆண்டவரிடத்துல கேளுங்க, இதுல மட்டும் இல்ல, என் வாழ்க்கையில முழுக்க நீங்க என்ன கொடுங்க ஆண்டவரே, ஜாக்கிரதையா நான் இருக்கணும் ஆண்டவரே. எல்லாத்துலயும் நான் எப்படி இருக்கணும்னா கவனமா இருக்கணும். அப்படியே கையை மேல உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளை ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவரே, என் மகள் ஜாக்கிரதையா வாழணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் எத்தனையோ காரியங்களை அஜாக்கிரதையா இருந்ததுனால எத்தனை காரியத்தை நான் இழந்தேன், எத்தனை காரியம் என்னை விட்டு போயிருச்சு. ஆனால் இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன், தகப்பனே ஜாக்கிரதையாய் வாழ, எல்லாவற்றிலையும் கவனமாய் இருக்க ஆண்டவரே, எல்லாவற்றிலையும் நான் சுதாகரிப்பாய் இருக்கிறதற்கு இப்பொழுது கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு போதிய ஞானத்தை கர்த்தர் தருகிறதற்காக ஸ்தோத்திரப்பா, எங்களுக்கு தருகிறதற்காக நன்றிப்பா, நன்றிப்பா. உங்களால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் சாதாரணமானது அல்ல. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேனே, நம்முடைய திருச்சபைக்காக இந்த ப்ரேயர் டீம் இன்னும் முக்கியமான சில பொறுப்புகளுக்காக ஒரு நல்ல அப்படின்னா எல்லாருக்கும் ஈஸியா மனப்பாடம் பண்றது மாதிரி ஒரு மொபைல் நம்பர் எடுக்கலாம் அப்படின்னு